ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸும் ப்ரெட் பாக்கெட்ஸும் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ரெண்டையுமே ஒரே டைமில் செஞ்சு காமிக்கிறேன். சீக்கிரமாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு ஈவினிங்கை ஸ்பெஷலாக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் பீன்ஸு, கேப்சிகம், பொட்டேட்டோ இது 3 தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆனியன் 1, அப்புறம் கொஞ்சம் ஹெர்ப்ஸு. நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து கஸ்தூரி மேத்தியும் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். இதே போதும் உங்களுக்கு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் இருக்க சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த சென்டரில் இருக்கிற அந்த சாஃப்ட் ப்ரெட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாக்கெட்ஸ்க்கு. இந்த சைடை வந்துட்டு நம்ம சும்மா லைட்டாக டோஸ்ட் பண்ணி அரைச்சோன்னா நம்மளுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம். நான் எவரெஸ்ட் சாட் மசாலா எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் வந்து உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு பால் மாதிரி செஞ்சுட்டு நம்ம இந்த உருண்டைக்குள்ளார இந்த சீஸை வந்துட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நடுவில் கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சீஸை வந்துட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம சீஸ் பால்ஸ் ரெடி பண்ண அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு ப்ரெட் க்ரம்ஸும் பண்ணலாம். ஆனால் இது வந்துட்டு எல்லாமே ராவாக எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வதக்கிட்டு அப்புறமா எடுத்துப்போம். இந்த மாதிரி பால்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் பார்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே டைரெக்டாக போடும்போது உங்களுக்கு எல்லாம் பிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆயிலில் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா சில்லி சாஸ் 1 ஸ்பூனும் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த ப்ரெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்ட்டு தேவையில்லையா, அதுக்காக கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனும் மைதா 1 ஸ்பூனும் போட்டு கொஞ்சம் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டில் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு சீஸ் மேலே வச்சுட்டு இந்த சைடில் இந்த லேயர் வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி டச் பண்ணிக்கிட்டோன்னா இந்த ப்ரெட் வந்து நம்மளுக்கு உடையாமல் வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட சீஸ் ப்ரெட் பாக்கெட்ஸ் ரெடி. இப்போ நம்ம பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ பால்ஸையும் இந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்து இதையும் வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ். நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸு, நான்வெஜ், வெஜ்ஜு எல்லாமே செஞ்சு காமிக்கிறேன் சிம்பிள் மெத்தடில். இப்போ பாருங்கள், நம்ம சீஸ் பால்ஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமாக மறுபடியும் மீட் பண்ணலாம்.